மாப்பிளே வணக்கம்டா மாப்பிள. வாங்க படுக்கலாம். Who the fuck starts a conversation like that? I just sat down. Hello broskis, welcome back to another video. இன்னைக்கு சண்டே நைட், நாளைக்கு மண்டே. ஐயோ மண்டே, எல்லாருமே சண்டே நைட் சோகமாக தான் தூங்குவாங்க. ஏன்னா அடுத்த நாள் மண்டே என் சோல் பண்ணுன்ற சோகத்திலே தூங்குவாங்க. அதுக்கு தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஐ கேன் ஃபிக்ஸ் யுவர் சண்டே நைட் ஸ்ட்ரகிள்ஸ். இனிமே எவ்ரி சண்டே நைட் நீங்கள் தூங்குற நேரத்துக்கு நான் கரெக்டாக வந்துடுறேன். நாளைக்கு வேலை இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க, ஒரு 15 நிமிஷம் ஜாலியாக ஒரு வாட்டி பார்த்துட்டு 2 பேரும் சேர்ந்து தூங்கிடலான்றதுக்காக தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். ஸோ இனிமே எவ்ரி சண்டே நீ ஏன் கூட தான் படுக்கணும், புரியுதா? ஏய் புரியுதா? நீ என் கூட தான் படுக்கணும். டோன்ட் டேக் திஸ் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். ரீல்ஸில் கட் பண்ணி போட்டீங்க. ஓகே, எனிவேஸ் இப்போ நம்ம ரீல்ஸ் பார்த்துட்டே தான் தூங்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன தான் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் நான் சொல்கிறேன், யூஸ் பண்ணுங்கள், ஜாலியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அளவோடு இருங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் மஞ்சுன்னு சொல்லலாம். என்னமோ சொல்கிறாங்க, இப்போ நான் உளர ஆரம்பிச்சிடும், நைட் ஆயிடுச்சு. ஆனால் லிமிட்டாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள். உனக்கு அவ்வளோதான் லிமிட்டுன்னு நீங்களே வந்து செட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணாமல் இருக்கிறது லூஸ் மென்டல். சரி ஓகே, தூங்குற நேரத்தில் நம்ம வேணாம். வாங்க ரீல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், உலகத்தில் என்ன நடக்குது பார்ப்போம். ஓகே கேஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரீல்லேருந்து ஆரம்பிப்போமா? வாங்க. எங்க பக்கம் பேசலாம். ஸ்டார்டிங் கால் ரெக்கார்ட்ஸ். என்ன தம்பி பாட்டில இல்லையாடா, இடுப்பு மாதிரி இருக்கு. உள்ள இருக்க சரக்கு எம்மி ஜாக்சன் மாதிரி இருக்கும். அண்ணே, நாளை பாண்டி கோயில் அமையில் நமக்கு பஞ்சாயத்து இருக்குண்ணே. அத ஒரு காமெடி பீஸ் தம்பி, அவனுக்கு நீயே பயப்படுற. 1000 தான் இருந்தாலும் நான் நம்ம பக்கத்துல இருக்கு. ஆக்சுவலாக நான் ஒரு கமெண்ட் படித்தேன் கைஸ். விஜய் கார்த்திகேயன் சூசைட் பாம்பை கட்டிட்டு சுதர்சனை கட்டி பிடிச்சிட்டான். அதுதான் ஆக்சுவலாக நடந்தது. நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவன் அழியணும். சரி பார்ப்போம், ஆஃப்டர் மேத் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இனிமேல் நானும் இருப்பேன். சோலாம் இல்லைங்க, சும்மா சொல்ல. இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய். The only man who cannot make me cringe. என்ன பண்ணாலும் கியூட்டா இருக்கு பாருங்க. ப்ரோ லிப்ஸ் அண்ட் ஃபில்டர் மாதிரியே இருக்கு பாருங்க, ஒரே மாதிரி இருக்கு. அப்பல இது வந்து கொஞ்சம் என்ன போட்டுருங்க, தயவு செஞ்சு போட்டுருங்க. தனித்தனியா வீடியோ பண்ணி பார்த்திருப்பீங்க. வணக்கம். அடுத்து வெல்கம் பேக். இதில் எனக்கு ஒரு தியரி இருக்குது. விசிபீடியா வீடியோஸ் எனக்கும் பிடிக்கும், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து ஜம்ப் கட்ஸ் வந்து எல்லாரும் கண்ணி எடிட்ஸ்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் இப்போ பண்ணால் அவங்க ஈஸியாக கிரிஞ்சுன்னு வந்து லேபிள் பண்ணிட்டு அவங்கள ஈஸியாக ஸ்லாண்டர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதான் நடக்கும். இப்போ நான் இருக்கேன், ஒரு 10 வருஷம் அப்புறம் நான் இல்லைன்னா என்ன வச்சு கண்ணி எடிட்ஸ் வரும். அதுக்காக 10 வருஷம் அப்புறம் நான் வந்தேன்னா நீ எதுக்கு நான் வந்தேன்னு தான் கேட்பாங்க. அதுதான் நடக்கும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது இவங்க இருந்த காலம், நம்ம வாழ்க்கை சைல்டுஹுட்லாம் நல்லா இருந்துச்சுன்னு. அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம அப்படி இருந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் இப்பயும் அப்படிதான் இருக்கு, அப்பயும் அப்படிதான் இருக்கு. இதுதான் உண்மை. நான் என்னமோ சொல்லிட்டேன், ஆனா எதோ புரிஞ்சுதோ புரிஞ்சுக்கங்க. உலகத்தின் மிகச்சிறந்த டைரக்டர் நான் பார்க்கறது வந்து வெற்றிமாறன் ராம். என் குழந்தை பேர் டக்குன்னு வரலடா. எமோஷனல் தியாகராஜன் குமாரராஜா. இவரை கண்ணாடி கரெக்டாக வச்சிட்டீங்கடா, கேரக்டரை பிரேக் பண்ண வச்சிட்டீங்க. அதோட ஒப்பீனியன் பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அடுத்த வீடியோ அடுத்த நாள் நாளைக்கே வரும், பார்த்துக்கோங்க. இன்னைக்கே சொல்லிட்டேன்னா இதாகிடும், எதுவும் ஆகாது. தலைவர் காலை பார்த்தாலே 2 நாள் பார்ப்பான் தலைவர். உங்களுக்கு யாருனே தெரியாத ஒருத்தரை இந்த வீடியோல கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு என்ன ரிப்ளை தராங்கங்கிறத பார்க்கலாம். நன்றி. நான் எதுக்கு பார்க்கணும், நம்ம ஏன் டச்சில் வேண்டாம். உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வேணும்னா இப்படி தான் விளையாடுவீங்களா?
ஏ டு டி ஒரு ஏ டு டி தான், அதுக்கு மேல வர முடியாது. ஏன்னா மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க, டைவர்சிஃபை ஆக மாட்டாங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பேசுற ஒரு சேனல் இருக்குன்னா அது ஒண்ணுதான் இருக்கும். அது எம்ஜிஆர் மட்டும் தான், வேற யாராலும் பண்ண முடியாது. ஏ டு டி ஒரு ஏ டு டி தான். சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான், ஜேகேன்னா அது ஒருத்தர் தான். அது வேற ஏதோ சொல்ல வந்திருக்காரு போல, டிஃப்ரெண்டா ஃப்ரேஸ் பண்ணி அடி வாங்கிட்டு இருக்காரு. ஓகே, ஆனா எனக்கு புரியல. ஆனா எனக்கு புரியல. இதுக்கு பேர் தான் சார் பிரெயின் ராட்டு. பிரெயின் ராட் ஆகினீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. யூடியூப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்டர்நெட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து சும்மா உட்காருங்க. ஏன் பிரெயின் ராட் ஆகுறீங்க? ஒருத்தன் இன்ஸ்டா அக்கௌண்ட்டோட வேலையே என்ன தெரியுமா? இன்ஸ்டா யூஸ் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லுவான். எதுக்குடா சொல்கிறேன்? நீயே இன்ஸ்டா தான்டா இருக்கு, ஒரு சமூக சேவை செய்ய வந்திருக்கேன். அப்போ பார்த்து என்னடா ஐயோ, ஐ டோன்ட் பிலீவ் இன் தீஸ் லைக் இதை யூஸ் பண்ணாதீங்க வாழ்க்கை மாறிடும். அதெல்லாம் மாறாது, நீ மாறணும். அதனால தான் நீ கிட்டு போனியா? இல்லை, ரீல்ஸ் லிமிட் போடு. அந்த ஆப் லாக் போடுவாங்கல்ல, 1 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ண முடியாதுன்னு இருக்கும் ஆப்ஷன், அதை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி ஏன் அவ்வளோ கஷ்டம்? எப்படி இன்ஸ்டா தான் பண்ண போடுறேன் நாளில், எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? காதல் அணுக்கள் உடம்பில் எத்தினி, உன்னிட கண்ணில் மொத்தம் எத்தனி. என்னப்பா எடிட்டிங்லாம் வரீங்க? அப்புறம் வாங்க, இப்போ வராதிங்க. நீங்க இப்போ வந்திருக்கீங்க, இந்த அக்கௌண்ட்ல வராதிங்க, அந்த அக்கௌண்ட்ல வாங்க. நீங்க ஏன் இதுல வரீங்க? கொடுத்த சிவில் சப்ளைஸ் ஆஃபீஸர் யார்? சிவில் சீனிவாசராவ். இதுடா புதுசா இருக்கு. எப்படி பறக்கிற பாருங்க. எஸ், பெர்ஃபெக்ட் லூப் அஸ் வெல். அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம். வணக்கம் மக்களே. தமிழோட சிறப்பு பண்பு, ஆக்ஷனோட சிறப்பு என் மக்களுடைய அன்பு. சரி, நீ தூங்குற நேரத்தில் வராதிங்க தோழர் ஐகானிக். அப்புறம் சந்திக்கலாம். சும்மா இருக்க தோழர். அதானே, இந்த மாதிரிலாம் நமக்கு வராது. இதில் வந்து ஒரு தியரி இருக்குது கைஸ். இதில் வந்து 7 wolf இருக்கும். அதில் ஒரே ஒரு wolf மட்டும் லைக் கில்ட்டோட கடிக்கும்னு சொல்லுவாங்க, அதுக்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் இப்போ முக்கியம். தூங்குற வேலையை பார்ப்போம் மண்டே நாளைக்கு. ஓகே கைஸ், ரொம்ப நேரம் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு ரீல் பார்த்துட்டு தூங்கிடுவோம், லேட் ஆகுது. இவரு கூட பெய்டு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காருடா மனுஷன். I love this guy even more now. கத்தாதப்பா, நைட் நேரம். என்னப்பா நாய் கத்து. எடிட்டிங்க பாருங்க நண்பர். ஓகே நண்பர்களே, ரொம்ப நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டோம். வாங்க தூங்குவோம், லேட் ஆகுது. நாளைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும். ஓகே, போய் நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட்.